காலையிலிருந்து மாலை வரை இத்தனை பேருக்கு நீங்க பார்க்கணும். ஆனா போகும் பொழுது எல்லோருக்கும் வெளியே நடந்து போகும் பொழுது இந்த தம்பி, இந்த பாப்பா, சகோதரி, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் நீங்க பார்த்தாங்க, நல்லா பேசினாங்கப்பா, சமாதானமா பேசினாங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டெமோக்ரஸி மேல நம்பிக்கை வர்றதே உங்க மேலதாங்க, எங்க மேல கிடையாது. டெமோக்ரஸி மேல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வருவது உங்களை போன்ற மனிதர்களை பார்த்துதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். எம்எல்ஏ போய் யாருங்க பார்க்க போறாங்க? எப்பாச்சும் பார்ப்பாங்க, கூட்டத்துல பார்ப்பாங்க. உங்களை மட்டும்தான் அலுவலகத்துல சேர் போட்டு 1 to 1 பார்ப்பாங்க. அதனால உங்களோட இன்னொரு பொறுப்பு என்னன்னா, யூ ஆர் த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர் இந்தியன் சிவில் சர்வீஸ். உங்க பிஹேவியர், உங்க ஆட்டிடியூட், உங்க நடவடிக்கை. நீங்க ஒருதலை பட்சமா போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. நீங்க மதத்தின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. மாநிலத்தின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. மொழியின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. அதனாலதான் சிவில் சர்வீஸ் நியூட்ரலிட்டி நம்ம சொல்றோம். உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு விஷயம்.